பிரபுவே, தாங்கள் எனக்கு ஒரு வரம் தருவதாக கூறினீர்கள். அதை கேட்கும் நேரம் வந்துவிட்டது. இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக, நீ என்ன வரம் வேண்டுமானாலும் கேள். இந்த ராணி என்ன சொல்கிறா, என்னுடைய மகன் மன்னனாக முடிசூடப்பட வேண்டும், அதுதான் எனது ஆசை அப்படின்னு அவ தன்னோட கோரிக்கையை வைக்கிறா. அதை கேட்டு மன்னருக்கு அதிர்ச்சி. அவர் சொல்கிறார், என்னுடைய மூத்த இளவரசர் 2 பேரும் நல்ல அறிவோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும்போது நான் 3வது மகனுக்கு, அதுவும் இளையதாரத்தின் உனது பையனுக்கு முடிசூட்டினால் நாட்டு மக்கள் எல்லாம் என் மீது இருக்கும் மதிப்பும் மரியாதையும் குறைந்து போகும். இவ்வளோ காலம் அவர் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்க்கையை போயிட்டு இருந்தது. இந்த ஒரு நேரத்திலிருந்து அவர் அமைதி பறிபோனது. அவர் சந்தோஷம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போச்சு. அவருக்கு சில சந்தேகங்களும் வர ஆரம்பிச்சிட்டு, இந்த இளையராணியினால் தன்னோட மூத்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று எண்ணி தன் மூத்த பிள்ளைகளை தனியாக அழைத்து இளையராணியின் ஆசை என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லி, அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். நீங்கள் 2 பேரும் நாட்டை விட்டு வெளியேறி எங்கேயாவது தலைமறைவாக வாழ்ந்து என்னுடைய மறைவுக்கு பின்னாடி நீங்கள் திரும்பவும் நாட்டுக்கு வந்து கைப்பற்றி நீ அரசனாக வேண்டும். ஆட்சியை தம்பி பார்த்துக்கணும், உனக்கு உதவியாக வைத்துக்கொள், நீங்கள் இருவரும் புறப்பட தயாராகுங்கள் அப்படின்னு அவர் வந்து வேண்டுகோள் வைக்கிறார். தந்தையின் ஆணையை புரிந்து கொண்ட இளவரசர்கள் 2 பேரும் அதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளும் வேளையில் இறங்கினார்கள். ஒரு நாள் அரசரிடமும் அவர்களின் நெருங்கிய நண்பர்களிடமும் விடைபெற்று வெளியேறி போய் கொண்டிருக்கிறார்கள். போகும் வழியில் எதிரில் மங்களநாதன் வருகிறான், அதாவது இளையராணியின் மகன். அவன் இவர்களை தனது கொன்றுவிட்ட சகோதரர்கள் என்ற எண்ணத்தோடு இது நாள் வரை அவன் வாழவில்லை. இவர்களும் அப்படித்தான். மூவரும் அண்ணன் தம்பிங்களா நண்பர்களாகவும் ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தாங்க. அதனால் அவன் பார்த்துட்டு, எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்குறான். இந்த மாதிரி விஷயம், நீ வந்து நாட்டில் இரு, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி இவங்க கிளம்புறான்னு. நீங்கள் இல்லாத இடத்துல நான் எதுக்கு அரண்மனையில் இருக்கணும், நானும் உங்களோட வரேன்னு சொல்லி பிடிவாதமாக அவங்களோட அவனும் கிளம்பிடுறான்.